இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூடோ கோட் பற்றி பார்க்க போகிறோம். சூடோ கோட்னா என்ன? சூடோ கோடுங்கிறது ஒரு இன்ஃபார்மல் ப்ரோக்ராமிங் டிசைன். அது என்ன இன்ஃபார்மல் ப்ரோக்ராமிங் டிசைன்? இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுப்போம். ஸோ இந்த மெத்தடோட பேரை நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் என்ன கோட் பண்ண போகிறோங்கிறதோட அவுட்லைனை ஒரு பேப்பரில் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்போம். ஸோ இந்த விஷயம் நமக்கு புரியும், ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியாது. பட் ஆனால் இதே விஷயம் மற்ற ஹியூமன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணால் அந்த விஷயத்தோட பேரை நம்ம சூடோ கோடுன்னு சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அல்கரிதம் பற்றி பார்த்துருந்தோம். அல்கரிதம்ங்கிறது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி லாஜிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சர்ச் ப்ராப்ளம் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இங்கேயும் நம்ம அதே சர்ச் ப்ராப்ளத்தில் லீனியர் சர்ச்சை வந்து எடுத்துக்கலாம். இங்கே லீனியர் சர்ச்சுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போது இந்த லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 5ங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் எல்லாத்துக்கும் நம்ம இண்டெக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் உள்ள பிளேஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு 0, அடுத்தது 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4ன்னு சொல்லிட்டு இது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பராக செக் பண்ண போகிறோம். தட் மீன் ஒரு பிளேஸாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0ங்கிற பிளேஸில் நம்ம நம்பர் இருக்கான்னு கேட்டால் அங்கே இல்லை. ஸோ 1ங்கிற பிளேஸில் இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் இல்லை. 2ங்கிற பிளேஸில் அங்கேயும் இல்லை. 3ங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 5ங்கிற நம்பர் 3ங்கிற பிளேஸில் இருக்குது. அப்போது ஒரு ப்ராப்ளமை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மெத்தடோட பேர் தான் அல்கரிதம். அப்போது சூடோ கோட்னா என்ன? சூடோ கோட்னா என்னங்கிறத நம்ம இங்கே ஒரு ப்ராப்ளம் வச்சு பார்க்கலாம். நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த லீனியர் சர்ச் தான். இப்போ கீழே உள்ள லிஸ்ட்டில் 5ங்கிற நம்பர் எங்கே இருக்குங்கிறத நம்ம இப்போ சூடோ கோடு வச்சு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ராப்ளத்தோட சூடோ கோட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த ப்ராப்ளத்தோட அல்கரிதம் வச்சு பார்க்கலாம். நம்ம ப்ராப்ளத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். இங்கே லென்த்துங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே லென்த்துன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ப்ராப்ளத்தில் இந்த லிஸ்ட்டில் 7 எலமெண்ட் இருக்குது. அப்போது நம்ம லிஸ்ட்டோட லென்த்து வந்து 7. ஸோ நம்ம இந்த 5ங்கிற நம்பரை நம்ம 0ங்கிற இண்டெக்ஸ்லேருந்து 6ங்கிற இண்டெக்ஸ்குள்ளே தான் இப்போ தேட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 0ங்கிற இண்டெக்ஸை எடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸில் நமக்கு தேவைப்படுற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸில் தான் அந்த நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்லேருந்து அடுத்த இண்டெக்ஸுக்கு நம்ம ப்ரோக்ராம் மூவ் ஆகிடணும். அதே நேரத்தில் தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டு பிரேக் ஆயிடணும். ஸோ இது ஒரு ரிப்பீட்டிங் ப்ராசஸ். இன்னும் இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு 0 to 6 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 0ங்கிற இண்டெக்ஸை எடுத்துக்க போகிறோம். இந்த 0ங்கிற இண்டெக்ஸில் நமக்கு 5ங்கிற நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். அதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போது நம்ம ப்ரோக்ராமோட சூடோ கோட் படி பார்த்தீங்கன்னா 0ங்கிற இண்டெக்ஸில் இல்லை அப்படின்னா அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆயிடணும். அடுத்த இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ நம்ம அடுத்தது 1ல் நம்ம வந்து 5 இருக்கான்னு செக் பண்ணுறோம். 5ல் இல்லை. அப்போ அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகணும். அடுத்த இண்டெக்ஸ் 2. 2ல் இருக்கான்னு கேட்டால் 2ல் இல்லை. அப்போ 3க்கு மூவ் ஆகணும். 3ல் இருக்கான்னு கேட்டால் எஸ் 3ல் தான் இருக்குது. அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம 5ங்கிற நம்பர் 3ங்கிற இண்டெக்ஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ப்ரோக்ராம் பிரேக் ஆயிரும். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு சொல்கிற விஷயத்தோட பேர் தான் சூடோ கோட். இந்த சூடோ கோடுங்கிறது ஒரு ஹியூமனாய்டு வேர்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம அல்கரிதம்ங்கிறது ஒரு ஃபுல்லி லாஜிக்கல் திங். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத லாஜிக்கலாக அணுகிற விஷயத்தோட பேர் அல்கரிதம்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த அல்கரிதம்ங்கிறத நம்ம அப்படியே வந்து கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணணும்னா அடுத்தது நம்ம கோட் பண்ணணும். ஸோ இந்த கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அல்கரிதத்தை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து வேர்பலாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். தட் மீன் ஒரு ஹியூமன்ஸ்கிட்ட இப்போ அல்கரிதத்தை வந்து நம்ம அப்படியே வந்து ஹியூமன்ஸ்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஸோ ஹியூமன்ஸ்கிட்ட சொல்லணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும். அந்த விஷயத்து பேர் தான் சூடோ கோட். இந்த சூடோ கோடை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதை ஒரு கோட் ஃபைலாக மாற்றி
நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம். இந்த சூடோ கோடுக்கும் சில கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சூடோ கோடுங்கிறது நம்ம அல்கரிதத்தோட ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். ஸோ நம்ம அல்கரிதங்கிறது ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அதோட வேர்பல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம சூடோ கோட் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், சூடோ கோடுங்கிறது ஹியூமன்ஸ்னால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவது விஷயம், சூடோ கோடுங்கிறது நம்ம ப்ராப்ளத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், லைக் நம்ம அல்கரிதம் மாதிரி. நாலாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சூடோ கோடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது வந்து ஹியூமன்ஸ்க்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணுமே தவிர, இது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது. அப்போது அல்கோரிதம்ங்கிறது ஒரு லாஜிக்கல் அப்ரோச். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் வர வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவோட பேர் தான் அல்கோரிதம். அப்போது சூடோ கோடுங்கிறது இந்த ப்ராசஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத வேர்பலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட பேர் தான் சூடோ கோட். இந்த சூடோ கோடை தான் அடுத்தது நம்ம கோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ட்டை கொடுப்போம். இதுக்கு நம்மளுக்கு லாங்குவேஜ் தேவை. இந்த லாங்குவேஜை டைப் பண்ணுற மெத்தட் பேர் தான் நம்ம கோடிங்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு கோடிங் பற்றி தெரியணும்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிற லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு நம்ம சி லாங்குவேஜ்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.